நாட்கள் இருந்தது. இயேசு வந்து பூமியில வாழ்ந்த நாட்கள் இருந்தது. அவரு போய் ஒரு தேற்ற அவாளனை இப்ப அனுப்பியிருக்கிறார். இப்போ பரிசுத்த ஆவியினுடைய நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவர் பரிசுத்த ஆவியான உலகத்தில் அனுப்பி அவரை தொழுது கொள்கிற யாவருக்குள்ள அவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நம்மளை வழி நடத்த இன்னொரு தெய்வ மனிதர்கள் நம்மளை ஒவ்வொரு நாளும் வழி நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுடைய நம்ம வழிகாட்டுதல் தேவை. மூத்த ஊழியக்காரருடைய ஆலோசனைகள் இதெல்லாம் நமக்கு தேவை. ஆனால் நமக்குள்ளேருந்து ஒவ்வொரு நாளும் அவங்க வழி நடத்த முடியாது. பரிசுத்த ஆவியானதான் வழி நடத்த முடியும். போகிற இடத்துக்கெல்லாம் ஊழியக்காரர் வந்து உங்கள் ஆலோசனை கொடுத்துருக்க முடியாது. நீங்கள் தனித்து இருக்கும்போது, தனிமையாய் நீங்கள் முடிவுகள் எடுக்கும் பொழுது, உங்கள் சொந்த வாழ்க்கையினுடைய முக்கிய முடிவுகள் எடுக்கிறதற்கெல்லாம் உங்களுக்கு ஆவியானவர் உதவி செய்வார். அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அதை விட்டு நம்ம வெளியே தேடக்கூடாது. அவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்ம என்ன பார்த்து வருகிறோன்னா, எதிர்காலத்தை நாம் போக வேண்டிய இலக்கை அடையாதபடிக்கு தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு நம்ம திசை திருப்பி நம்முடைய வாழ்நாட்களை வீணடிச்சு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்க முடியாமல் பிசாசு நம்மளை என்ன பண்ணுகிறேன்னா வஞ்சிக்கிறவனாக இருக்கிறான். கடவுளை குறித்து எப்படி அறிந்திருக்கிறோமோ அதே போல் சாத்தானை குறித்து நம்ம அறிந்திருக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது. எப்படி இருள் இருந்த வெளிச்சம் இருக்கிறதோ, நன்மை என்ற தீமை இருக்கிறதோ, அதுபோல் 2 காரியங்கள் இருக்கிறது. இதை நம்ம அறிந்திருக்க வேண்டும். சாத்தானை வந்து மிகைப்படுத்தி பெரிதாக்கி கிறிஸ்தவ உலகம் அநேக இடத்துல காட்டி எடுத்து பாருங்க. பிசாசம் வந்து பயங்கரமான ஆள், அந்த குடும்பத்தை நாசம் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி பிசாசை பயங்கரப்படுத்தி காட்டுறத நிறைய உபதேசங்கள் இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஆனால் வேதம் வந்து பிசாசை பெரிதுபடுத்தி எங்கேயும் காட்டுற மாதிரி பார்க்க முடியல. தேவனை தான் பெரியவர் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் தான். ஆமாம். பிசாசு ஒருத்தன் இருக்கிறான். அவன் வந்து அவனை பற்றி முதல்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்போ தான் நம்ம அவனை குறித்த பயம் நமக்கு வராது. பிசாசு குறித்து பயப்பட வேண்டிய நமக்கு அவசியம் இல்லை. ஆனால் அவனை பற்றி தெரிந்து இருக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது. ஏன்னா நம்ம ஏமாற்றப்படுவோம். அவன் பெரிய ஒரு திறமைசாலி இல்லை, ஏமாத்து வேலைக்காரன், பொய்யை ஊதுகிறவன், பொய்யை சொல்லி நம்ம ஏமாத்துக்கிறவன். பிசாசு முதலாவது புரிஞ்சுக்கணும், தீமைக்கு காரணன். தீமையை ஒன்று நடக்குதுன்னா அந்த இடத்துல பிசாசு ஒருத்தன் இருக்கிறான்னு அர்த்தம். தீமையை செய்கிறவன். இப்போ தீமை நடக்கும் போதெல்லாம் அங்கே பிசாசுடைய தொடர்பு இருக்குது, அவனுடைய டச்சப் இருக்குது, அவன் மூலமாக யாரோ வந்திருக்காங்க என்றதை இதெல்லாம் நம்ம புரிஞ்சு வச்சிருக்கணும். இப்போ தீமை செய்கிறவன் பிசாசு, நன்மை செய்கிறவன் நம்முடைய ஆண்டவர். இதை நம்ம புரிஞ்சிருக்கணும். அது மாத்திரம் இல்லை, பிசாசு ஒரு தந்திரசாலி, தந்திரமாய் வருவான். ஆண்டவர் தந்திரமாக வரமாட்டார். அவர் எப்பவும் ஒரு நேர் வழியில் தான் வருவார். அவர் ஒரு நீதிபரர். அவர் குணாதிசயம் வந்து ஒரு ஜென்டில்மேன். எப்படி சொல்கிறதுனா, எல்லாமே ஒரு ஒழுங்குங்கிறமாக நேர்த்தியாக செய்கிற தேவன். அது குறுக்கு வழி இந்த தந்திரம் பண்ணுறது அதெல்லாம் வந்து அவர்கிட்ட கிடையாது. அந்த பிசாசு இடத்துல தந்திரமாய் வருவான். அப்போ அவன் தந்திரத்தை நம்ம புரிஞ்சிருக்கணும். நம்ம அதில் வஞ்சிக்கிறவனாக இருக்கிறான். ஆண்டவர் யாரையும் ஏமாத்துறவர் இல்லை, இவன் ஏமாத்துக்காரன் பிசாசு. நம்மளை வா அங்கே நல்லா இருக்குன்னு கூட்டிகிட்டு போய் அங்கே எங்கன்னா குழியில் தள்ளி விடுறது. சூப்பராக இருக்கானுங்க, அங்கே சூப்பராக இருக்காது, ஏதாவது சொல்லி நம்மளை கொண்டு போய் நம்மளை ஏமாத்துகிறான். அவன் சொன்னது எதுவும் நடக்க போகிறது இல்லை, பொய்யான காரியங்களை சொல்கிறான். அது மாத்திரம் இல்லை, வேதம் சொல்கிறது அவனை திருடன் என்று சொல்லுகிறது. தேவன் யார் பொருளையும் திருட விரும்புறதில்லை. ஏன்னா அவர் கொடுக்கிறவர். அவர் உருவாக்கி கொடுக்கிற தேவன். அவர் ஏன் திருடன்? அவருக்கு தேவையே கிடையாது. இவன் திருடன், பிசாசு ஒரு திருடனாக இருக்கிறான். மொத்தம்ல பொய்யா வாயை திறந்தாலும் பொய் தான் பிசாசு. வாயை திறந்தா
பொய் தான். உண்மைக்கும் பொய்க்கும் நம்ம வித்தியாசம் தெரியலன்னா நம்ம ஏமாந்து போயிடுவோம் பிசாசுக்கிட்ட. நம்ம வாழ்க்கையில அழகா ஆண்டவரை நம்பி போயிட்டு இருக்கும்போது குறுக்காக நம்ம அநேக மனிதர்களும் சூழ்நிலைகளை சந்திக்கும் போது அந்த இடங்களில தான் இப்படிலாம் நம்ம தந்திரங்கள் பொய்யான காரியங்கள் எல்லாம் நம்ம கேட்க வேண்டியதா நம்ம பார்க்க வேண்டிய வருது. அப்போ அந்த இடத்துல நம்ம கவனமாக இல்லாத பொழுது தான் நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து போகிற பாதையில தடுமாறக்கூடியவர்களாக மாறுகிறோம். எங்காவது விழுந்து போகிறோம். எனக்கே ஏன் ஆண்டவரை ஆண்டவரோட கேள்வி கேட்டுட்டு இருக்கு. ஆண்டவரை நான் ஒழுங்காக தானே சர்ச்சைக்கு வந்தேன், உண்மை நம்பி தானே வந்தேன், எனக்கே நான் ஆண்டவரன்னு ஒரு கேள்வி கேட்கக்கூடியவர்களாக மாறுகிறோம். ஆனால் நம்ம ஏன் அது காரியங்கள் ஏன் நமக்கு நடக்கலையோ அல்லது நமக்கு கிடைக்கலையோ அல்லது நம்ம ஏன் இந்த பக்கம் வந்தோன்னு நம்ம உணர்ந்து கொள்றது இல்லை. அது சாத்தானை பற்றி அறிவு நமக்கு குறைவாக இருக்கிறது. அவனுடைய வஞ்சகம் நமக்கு புரியாமல் இருக்கிறது. அவன் பேசுகிற பொய்யை நம்ம கொஞ்சம் நம்பிட்டாலே போதும் உள்ளே வந்துடுவான். அதனால் இதையும் நம்ம அறிந்திருக்க வேண்டியது. நம்ம வாழ்க்கையில் ஒரு வெற்றிகரமான ஒரு சக்ஸஸ்ஃபுல் வாழ்க்கையை நம்ம வாழணும்னா சாத்தானை பற்றி நம்ம அறிந்திருக்க வேண்டியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு குற்றம் சாட்டுகிறவன், குற்றம் சாட்டுறது தான் வேலை. உங்களை யாராவது குற்றம் சாட்டிகிட்டே இருக்கிறாங்களா, சும்மா உங்கள் குறைகளே எடுத்து சொல்லுங்கிறேன்னா அவங்க மூலமாக பிசாசு பேசுகிறான்னு நல்லா புரிஞ்சுக்க. உங்கள் குறையே எடுத்து சொல்லுங்க, நீ அது சரியில்லை அது சரியில்லை இப்படி சரியில்லைன்னா நம்ம ஒரு பிசாசு நம்மளை குறை கூறிக்கிட்டே இருக்கிறேன்னா புரிஞ்சுக்கணும். பிசாசு நின்று இருக்கிறான், நம்மளை குறை சொல்லிட்டு இருக்கிறான். அது கொலை பாதகன் வேதம் சொல்கிறவனே. கொலை பாதகன் என்றால் நாம் இந்த உலகத்தை விட்டு நரகத்துக்கு போயிடணும், சீக்கிரம் நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கணும். போதாண்டவரை சிலர் சொல்லனால ஆண்டவர் பிள்ளைகளாக இருந்து கூட என்ன சொல்கிறாங்க, போதாண்டவரை என்னை எடுத்துக்காண்டவரை. அவன் கொலை பண்ண தேவையில்ல, உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனையை கொண்டு வந்து நீங்கள் போதும் ஆண்டவரை என்னை எடுத்துக்கொண்டு சொல்கிற வைக்கிறது அது விதமான கொலை தான். உங்களுக்காக ஆண்டவர் திட்டங்களை நோக்கங்களை வைத்திருக்கும் போது ஒரு சின்ன பிரச்சனைக்கு ஆண்டவரை என்னை எடுத்துக்கோன்னா அப்போ அவன் மறைமுகமாக உங்களை கொலை பண்ணுறான் இல்லையா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்து முடிக்க வேண்டிய வேலை செய்வதற்கு முன்பாக நீங்களே உங்களை என்ன பண்ணுறீங்க, போதாண்டவரை என்னை எடுத்துக்கோன்னு சொன்னீங்கன்னா அவங்கள என்ன பண்ணுறான், மரணத்துக்கு நேரம் நடத்துக்கிறான் பாருங்க. நீங்களே உங்களுடைய மரணத்தை விரும்பும்படியாய் செய்கிறான். நீங்களே உங்களுடைய இலக்கை அடையாதபடியே உங்களுக்குள்ளே ஒரு விதமான எண்ணத்தை கொடுத்து எடுத்துக்கோன்னு ஜெபம் பண்ணா ஆண்டவர் பாப்பா நான் அப்பா பண்ணுறதுவா எடுத்துக்கிறேன். ஒரு பெரிய வல்லமையான ஊழியக்காரு ஒரு வியாதிக்காரனுக்கு ஜெபம் பண்ண போனார். ரொம்ப சீரியஸாக இருக்குது. நிறைய பேர் ஜெபம் பண்ணிட்டாங்க, இவரும் போய் ஜெபம் பண்ணாராம். ஜெபம் பண்ணால் சுகம் கிடைக்கலாம். அந்த வேற நான் எவ்வளோ பேருக்கு ஜெபம் பண்ணியிருக்கிறேன், சுகம் கிடைச்சிருக்கு. ஆனால் இவனுக்கு ஏன் சுகமாக கிடைக்கல, இவனுக்கு ஏன் சுகம் கிடைக்க மாட்டுது சொன்னாரா? நீ சுகமாகணும்னு விரும்புகிற, ஆனால் அந்த சுகத்துக்கு தேவையான அவன் சுகத்தை விரும்பல, அவன் சாவணும்னு நினைக்கிறான். அவனுடைய ஜெபம் எப்படி இருக்குது, என்னை எடுத்துக்கொன்றான். ஆனால் எல்லாரும் போய் அவனுக்கு சுகத்துக்கு ஜெபம் பண்ணிக்கிறாங்க. எல்லாரும் அவன் வாழணும்னு நினைக்கிறான். ஆனால் அவன் கதை எப்படி இருக்குன்னா, ஆண்டவர் என்னை எடுத்துக்கப்பா. அப்போ அவன் விரும்புறது மரணத்தை விரும்புகிறான். எல்லாரும் சுகத்துக்கு ஜெபம் பண்ணியிருக்கான். அவன் ஒரு விஷயத்தை அனுமதிக்காம அவனுக்குள்ள வராது. அவன் மெயினாக விரும்பணும், அவன் சுகத்தை விரும்பணும், அவன் வாழணும்னு நினைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. சாகணுன்ற விதையை அவன் போட்டானா எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தாலும் ஒன்றும் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அவன் தான் சரீரத்துக்கு அதிகாரி, அவன் தான் அவருடைய ஆத்துமாவுக்கு அதிகாரி. அவன் சுகத்தை விரும்பின இல்லை, அவன் அதை விரும்பலை. அதனால் தொடர்ந்து எல்லாம் பண்ணிட்டு ஒன்று நடக்கலைன்னா அவன் விரும்பணும். யாருமே ஜெபம் பண்ண அவசியம் இல்லாமலே அவன் சுகத்தை விரும்பி அவன் ஆண்டவர் நோக்கி பார்த்தாலே அந்த ஜெபத்துக்கு பதில் உண்டு. ஹல்லேலூயா. 38 வருஷமா வியாதியாக இருக்கிற மனிதன் ஏன் தேடி போறார்? பல காரணங்கள் இருக்கு. அது ஒரு காரணம், எவ்வளோ வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு நடக்க முடியாமல் எல்லாம் பலவீன மத்தியிலும் அவனுக்குள்ள ஒரு ஆசை இருந்தது. நான் வாழணும், நான் சுகம் அடையணுன்ற ஒரு தாகம் அவனுக்குள்ள இருந்ததுனால தான் அவனை தேடி ஆண்டவர் போனார். ஏன் தாகம் உள்ளவன் மீது தண்ணீரை ஊற்றுகிற தேவன். ஒரு நல்ல காரியத்துக்காய் ஒரு மனிதன் உலகத்தில் தாகமாய் இருக்கும் பொழுது அந்த தாகத்தை என் தேவன் நிச்சயமா தீர்த்து வைப்பார். ஹல்லேலூயா.
உலகத்தின் பார்வையில் அவன் கீழ்த்தரமா இருக்கலாம், ஒரு ஒரு அவனை பார்க்க முடியாத நிலையில இருக்கிறான், ஒரு நாத்தம் பிடிச்சவனா இருக்கலாம், எல்லாரும் அவனை பற்றி ஒதுங்கி போகலாம். ஆனா அவனுக்குள்ள ஒரு விஷயம், நல்ல விஷயம் இருந்தது. நான் அந்த உலகத்துல வாழணும், இந்த உலகத்துல நான் வாழணுன்ற ஒரு நல்ல எண்ணம் என் ஆண்டவருக்கு பிடிச்சிருக்கிறது. அதனாலதான் கூப்பிடாமல அவனை தேடி வந்து, நீ சுகமடைய விரும்புகிறாய் சொல்லி எழுந்து படைக்க எடுத்து நடக்க ஆரம்பிச்சான். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நல்ல ஆசையும் தாகமும் உங்களுக்கு இருந்தா கர்த்தரே உங்களை தேடி வந்து அந்த ஆசையை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, மனம் திரும்பாத ஒருத்தன், மனம் அவங்ககிட்ட இருக்கிற குணத்துல ஒண்ணு என்னன்னா, நல்லா புரிஞ்சுங்க. ஏன் பிசாசை பத்தி சில காரியங்கள் சொல்றேன்னா, இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நம்ம கிட்ட இருந்தா நாம பிசாசுக்கு இடம் கொடுக்கிறவங்களா இருக்கிறோம். மனம் திரும்பாத குணங்கள் நமக்குள்ள இருக்கும் பொழுது, நம்முடைய தவறுகள் சுட்டி காட்டும் பொழுது, ஆமா அதை ஒத்துக்கொள்ளாத ஒரு குணம், மனம் திரும்பாத குணம் இருக்குது. அது ஒரு பிசாசுடைய குணம். இதுவரையிலும் அவன் மனம் திரும்பணும்னு நினைக்கவில்லை. இதுவரைக்கும் அவனுடைய குற்றத்தில் அவன் உணரவில்லை. இதுவரைக்கும் வந்து தான் செய்த தவறுன்னு உணராதவனை இன்னைக்கு இருக்கிறான். அவன் தான் சாத்தான். அது மட்டும் இல்லை, அவன் அனுமதி இன்றி நுழைகிறவனா இருக்கிறான். கதவு திறந்து வச்சா கேட்காம கொள்ளாம உள்ள வந்துடுவான். நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார், வெளியே நின்று குரல் கொடுக்கிற ஒரு தேவன். நீ கதவை திறந்து அழைத்தா உனக்குள்ள வருகிற ஒரு ஆண்டவர். ஆனா பிசாசு எப்படின்னா, கொஞ்சம் டோர் லைட்டா திறந்துதான் போதும், கொஞ்சம் லைட்டா எனக்கு திறந்துட்டா அதை தள்ளிட்டு உள்ள வந்துடுவான். அதாவது கொஞ்சம் பிசாசுடைய காரியங்களில கொஞ்சம் உனக்குள்ள இருந்தா அதை வச்சுட்டு உள்ள வந்துடுவான். கொஞ்சம் பயம் இருந்தா உனக்குள்ள வந்துடுவான். கொஞ்சம் பொறாமை இருந்தா உனக்குள்ள வந்துடுவான். கொஞ்சம் பொய் சொல்ற ஒரு பழக்கம் இருந்தா அதை வச்சுட்டு வந்துடுவான். அதான் பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். அவனை பற்றி தெரிஞ்சுங்கன்னா, ஒரு தோற்று போனவன். அவன் பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லை. அவனை பத்தி தோற்று போனவன். அவன் கடவுளால உருவாக்கப்பட்டவங்க. அவன் ஒரு கடவுள் கிடையாது. அவனை பற்றி பயப்படுறதுக்கு ஒண்ணுமில்லை. அவன் உருவாக்கப்பட்டவன் தான். அப்போ ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட ஒருவன், ஆண்டவருக்கு நிகரானவன் அல்ல. இந்த தேவனுக்கு கொடுக்கிற அதே இது வந்து பிசாசு கொடுத்துட்டாங்க. அதாவது கடவுள் கூட பயப்படல, பிசாசுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. பிசாசுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு எச்சரிக்கையா தான் இருக்கணும். எச்சரிக்கையா, விழிப்பா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். எந்த வழியில எப்படி வேணா யாரு கொண்டாலாம் நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்மளை என்ன பண்ணுவான், நம்முடைய திசை திருப்ப அவன் முயற்சி செய்வான். நம்ம ஜாக்கிரதையா இருந்தா போதும், அவனை நம்ம ஈஸியா மேற்கொண்டுட்டு போயில இருக்கலாம். நம்ம வாழ்க்கையில வெற்றிகரமான வாழ்க்கை நம்மால வாழ முடியும். இப்போ வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். கொரிந்தியர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். கர்த்தருக்காக உண்மையும் உத்தமமா நீங்க ஓடிக்கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில உங்களை ஏதாவது திசை திருப்பி உங்களை ஏமாத்திடுமா பிசாசுன்னு சொல்லி பவுல் அவருக்குள்ள ஒரு பயம் இருக்கிறத இங்க பேசுறத நம்மளால பார்க்க முடிகிறது. வஞ்சிக்கப்பட்டு போயிடுவீங்களோ, பிசாசு உங்களை ஏமாத்திடுவானோ. ஏன் அப்படி பயப்படுறன்னா, சத்தியத்தை அறிந்து இராதவர்கள், தேவனை குறித்த அறிவும் பிசாசை குறித்த அறிவும் தெளிவும் இல்லாதவர்களே அவன் ஈஸியா வஞ்சித்துட்டு போடுவான். அப்படி இல்லாதவர்களை குறித்து அவர் பயப்படுறார். இந்த பிசாசை குறித்தும் ஆண்டவரை குறித்து நம்ம தெளிவாக அறிந்திருந்தா பிசாசு பற்றி கவலைப்பட தேவையில்லை. நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், ஜெயிச்சுட்டு போயில இருக்கிறோம். தொடர்ந்து வாசிக்கலாம். எபேசியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10 to 18 வசனங்களை வாசிக்கலாம். கடைசியாக என் சகோதரே, கர்த்தரிலும் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி
தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிகளோடும் வானமண்டல் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தை செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சக்தி என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் பாதரட்சையை காலிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் எனும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். இரட்சணியனும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டு இருங்கள். கிறிஸ்துவ வாழ்க்கையில விழிப்பா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, விழிப்பா இருக்கணும். வேதம் நமக்கு பயப்பட கற்றுக் கொடுக்கல, ஆனா விழிப்பா இருக்க சொல்றது. விழிப்புனா இன்னொரு வார்த்தையில சொல்ல ஜாக்கிரதையா இருக்கிறது. ஜாக்கிரதையா கிறிஸ்துவ வாழ்க்கையில் விழிப்பா இருக்கிறதுன்னா நம்மை சுற்றி என்ன நடக்குது, ஏன் நடக்குது, நம்ம எதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம், இதெல்லாம் நம்ம ஒரு கவனித்து பார்க்கறது தான். தூங்குறதுனால அதெல்லாம் என்ன பண்ண முடியாதுன்னா தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாது இல்லையா? தூங்குறவனுங்கன்னா தெரியும், ஒன்றும் தெரியாது. ஆனால் விழிப்பா இருக்கிறவன் சுற்றி யார் இருக்கிறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, நமக்கு விரோதமாக என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, நான் எங்கே உக்காந்துருக்கிறேன், நான் எதை நோக்கி போயிட்டு இருக்கிறேன், இதெல்லாம் விழித்து இருக்கிறவனால உணர முடியும். அதுபோல் ஆண்டோடைய பிள்ளைகளாக நம்ம வாழ்க்கையில் நம்ம எதை நோக்கி பயணப்பட்டு கொண்டு இருக்கிறோம், நம்ம எதை செய்து கொண்டு இருக்கிறோம், எதுக்காக செய்து கொண்டு இருக்கிறோம், எதுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், நான் யாரு, எனக்கு என்ன கொடுக்கப்பட்டு, இதெல்லாம் சேர்ந்த மொத்த அறிவு தான் விழிப்பு உணர்வு. இது இல்லாமல் எப்போதும் போல வழக்கப்படி தூங்குறது, எழுந்துக்கிறது, ஒரு வேலைக்கு போகிறது, ஒரு சம்பளத்தை வாங்குறது, ஒரு வாடகை கட்டுறது, சாப்பாடு சாப்பிட்றது, இப்படியே ரொட்டீனா என்னது ஒரு இயந்திரத்தை போல எழுந்திருக்கிறதும் போகிறதும் வருதும் இப்படின்னா அது ஒரு எப்படிப்பட்ட வாழ்க்கைனா ஒரு விழிப்பில்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு லக்கு இல்லாத வாழ்க்கை, ஒரு தரிசனம் இல்லாத வாழ்க்கை. எதை அடைய போறேன்னு தெரியாம ஒரு வாழ்க்கை வாழறோன்னா எப்படி? பஸ்ல ஏறிக்கிட்டு பஸ் டிக்கெட் எடுக்கிற கண்டக்டர், நீங்க எங்க போகணும், ஏதோ ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு டிக்கெட் கொடுங்க, 10 ரூபாய்க்கு பஸ் எங்கே போதோ அங்கே இறக்கி விடுங்கன்னா, இப்போ இவருக்கு எங்கே போகிறாருன்னு தெரியல, பஸ்ஸில் போன மட்டும் தெரியுது. வாழ்க்கை வாழணும் தெரியுது, எதுக்காக வாழ்கிறோம், ஏன் வாழ்கிறோம், என் வாழ்க்கை முடியும் போது நான் எதை முடிச்சு விட்டு போக போகிறேன், எதை இந்த உலகத்தில் உருவாக்கிட்டு போக போகிறேன், எதை நான் சாதிட்டு போக போகிறேன், என்னுடைய தரிசனம் என்ன, இந்த உலகத்தில் நான் கண்ணை மூடும் போது ஏதாவது நான் செஞ்சுட்டு போகணுமே, அது எதை செய்ய போகிறேன், அதை நோக்கி ஓடி கொண்டு இருக்கிறேனா, அதற்காக பிரயாசப்படுகிறேனா, அன்றைய லக்கண்ணா, இதெல்லாம் தெரியாத ஒரு வாழ்க்கை தான் அது தூங்குகிற வாழ்க்கை, தூங்குகிற விழிப்பில்லாத வாழ்க்கை. உங்களை குறித்த உங்களுக்கான தரிசனங்கள் இருக்கிறதா? நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது, காலங்களையும் சூழ்நிலை குறித்த அறிவில்லாம, நாட்களை குறித்த அறிவில்லை. என்ன சொல்றோம், இப்போதான் ஜனவரி வந்த மாதிரி இருக்குது, இப்போதான் அதோட டிசம்பர் வந்துடுச்சு, ஒரு வருஷம் எப்படி போச்சுன்னு தெரியல. அப்படி என்ன அர்த்தம், இந்த ஒரு வருஷம் இவங்க சரியா பயன்படுத்திக்கல, இந்த ஒரு வருஷத்துக்கான இலக்கு கிடையாது, இந்த ஒரு வருஷத்துல நான் எதை செய்யணும்னு எதையும் இவங்க தியானிக்கல, எதையும் முடிவெடுக்கல, இந்த வருஷத்துல இதான் நான் செய்து முடிப்பேன் என்ற ஒரு காரியம் உங்களுக்குள்ள இல்லை. அது எப்படி போகுது, அப்படி காத்தடிக்கும் திசையில் இவங்க வாழ்க்கையும் போயிடுச்சு. அப்போ இவங்களுக்கு ஒரு வருஷம் எப்படி போச்சு, சாதாரணமாக போச்சு. ஆமாப்பா எப்படி போச்சுன்னு தெரியல. அப்போ பண்ணுறதே ஏதோ தொடர்ந்து பண்ணிருக்கு, எதுவும் வித்தியாசமாக பண்ணலை, ஏதோ ஒரு எதிர்பார்த்து பண்ணலை, ஏதோ அடையணும், இந்த ஆண்டுக்குள்ளாய் இதை செய்யணுன்ற ஒரு லக்கை வைத்து ஓடவே இல்லை. அதனால் சாதாரணமாக இந்த காலங்கள் கடந்து போயிடுச்சு. விழித்திருங்கள்.
இப்போ நம்ம வாசிக்கலாம். முதல்ல இருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்க. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி. அதாவது பிசாசினுடைய தந்திரங்களோடு தான் நம்ம எதிர் நிற்க போகிறோம். தந்திரங்களோடு, பிசாசின் சக்தியோடு அல்ல, பிசாசினுடைய தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி. அந்த தந்திரங்களை எதிர்க்கணும்னா தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கம், தேவனுடைய போருக்கு போகிறதான கருவிகள், அதுதான் சர்வாத வர்க்கம். அது கடவுள்கிட்ட இருக்கு, அதை வாங்கி நீங்க தரித்து கொள்ளுங்கன்னு சொல்லுது. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. போராட்டம், நமக்கு விரோதமான ஒரு ஆவியில் உலகம் நமக்கு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஒரு புத்தகம் நான் படித்தேன். ஒய்கேபி என்று இன்னும் ஒரு பெரிய சிபிஎம் பாஸ்டர், அவர் படித்த, அதாவது ஆவிகளின் உலகம்னு ஒரு புத்தகம். பெந்தகோஸ்த பாஸ்டர் தான் அவர், அதனால் பைபிள் டீச்சர். அவர் ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தார். அதை அந்த படித்த புத்தகத்தை யாருக்கும் கொடுக்கூடாதுன்னு நினச்சிட்டேன். யாருக்கும் இதை படித்தா அவங்க என்ன ஆகும்னு தெரியல, அப்படிப்பட்ட காரியங்கள் எழுதப்பட்டது. பிசாசுகள் எப்படி வேலை செய்யுது, என்ன பலவிதமான காரியங்கள் இருக்கு. அந்த பிசாசன் உலகத்துக்கு ஒரு மனிதன் போயிட்டு அவனை ஆண்டவர் மறுபடியும் ரட்சித்து அவன் மூலமா சொல்லப்பட்ட பல காரியங்களை தான் அந்த புத்தகத்தில் எழுந்தார். அதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு சில காரியங்கள் பயங்கரமாகவும் சிலது கேவலமாகவும், இதெல்லாம் பிசாசுகள் அந்த உலகத்தில் செய்து கொண்டு இருக்கிறது. அதுங்க ஒரு மீட்டிங் போடுதான், அதுங்க ஒரு திட்டங்கள் போடுதான். சபையில் எப்படி பிரச்சனை கொண்டு வருது, நல்லா ஒரு கர்த்தருக்காய் நிற்கிறவர்களை எப்படி அவங்களை வீழ்த்துவது, அவருடைய பலவீனங்கள் என்ன, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணதான். இவங்களை எப்படி வந்து கீழே தள்ளுவது, அவங்க ஒரு பெரிய திட்டங்கள் போட்டு, அது பிசாசன், விழுந்து போன பிசாசுகள் இப்படியெல்லாம் பண்ணுறது. நிறைய காரியங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கு. அதை பார்த்து எனக்கு புக்கை எடுத்து வச்சுட்டேன். பிசாசை பற்றி தெரிஞ்சுக்கணும் தான், இவ்வளோ டீப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிசாசை பற்றியே நம்ம தெரிஞ்சு இருக்க வேண்டிய சில சத்தியங்கள் இருந்தால் போதும். ரொம்ப அவன் என்ன பண்ணுறான் எங்கே பண்ணுறான் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பிசாசை ஜெயிக்கிறது எப்படி, அவனுடைய தந்திரம் என்ன, என்ன சொன்னால் அவன் ஓடுவான், என்ன சொன்னால் அவன் எதிர்க்க நிற்க மாட்டான், இதை நமக்கு தெரிஞ்சிருந்தால் போதும். அவனை பற்றி ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. ஒரு 4 வசனம் தெரிஞ்சிருந்தா பிசாசை நீங்கள் துரத்தலாம். ஹலோ, 4 வசனம் உங்களுக்கு, 4 வசனம் தேவை, ஒரே வசனம், ஒரு வசனம் இருந்தால் அந்த வார்த்தைக்கு முன்னாடி பிசாசுகள் கூட்டம் உங்களை விட்டு ஓடி போகும். ஏன்னா அவன் தோற்கடிக்கப்பட்டவன். வாசிக்கலாம், அந்த வசனத்தை தொடர்ந்து நான் வாசிக்கிறேன். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சை, சத்தியம் அந்த இதெல்லாம் பாருங்க, சத்தியம் என்னும் கச்சை அறையில கட்டி கொண்டு நீதி என்னும் மார்க்கவசம். முதலாவது சத்தியம், அப்புறம் நீதி, சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. இங்கே சமாதானம், சுவிசேஷம் சொல்ற, பொல்லாங்கன் எய்யும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டு ரட்சிப்பு என்னும் தலை சீராவையும் வேத வசனமாகிய ஆவியின் பட்டையும் எடுத்துக்கொண்டு. இதெல்லாம் வச்சுக்கிட்டு விழிப்பா இருக்கணும். சத்தியம், விசுவாசம், சமாதானம், நீதி தான் நமக்கு கொடுக்கப்பட்ட சர்வாயுத வர்க்க ஆயுதங்கள். ஹலோ, இதை வச்சுட்டு வேத வசனம், இதை வச்சு தான் பிசாசை நம்ம
ஜெயிக்கிறதான நமக்கு கொடுக்கப்பட்ட சர்வாயுத வர்க்கமாய் சொல்லுகிறது. சத்தியத்தை விட்டு விலகும்படியாக செய்கிறது பிசாசுடைய வேலை. இப்போ நம்ம சத்தியத்தில் இருந்தா அவன் நம்ம சத்தியை விட்டு விலக்கி பொய்யான காரியத்தை, சத்தியத்துக்கு எதிர்ப்பது என்ன? பொய்யான காரியங்கள், பொய்யான கடவுளுடைய வார்த்தை சத்தியம். அந்த சத்தியத்தை விலகும்படியாக பிசாசு செய்வான். அது அவங்ககிட்ட இருக்கிற ஆயுதம். நம்ம கிட்ட ஒரு ஆயுதம் இருக்குது, அதுதான் சத்தியம். அது மாறாதது, அது மாற்ற முடியாதது. அப்ப இந்த சத்தியத்தை அறிந்திருக்கும் போது பிசாசு ஜெயிக்கலாம், பிசாசு ஜெயிக்கலாம். இரண்டாவது, நீதி என்னும் மார்க்கவசம். நம்முடைய அநீதிக்கு பிசாசு வழி நடத்தும். பரவாயில்ல விடு, செஞ்சிடு. தப்பான காரியங்களை அநீதியாய், அது நீதி இல்லை, அநீதியை செய்யும்படியா பிசாசனை வழி நடத்துமா. உங்களுக்குள்ள நீதி இருக்கும்போது நீங்க பிசாசை எதிர்க்கிறீங்க, பிசாசை எதிர்க்கிறீங்க. அப்புறம் சொல்றாரு சமாதானம். எப்போ சமாதானத்தை இழக்கும்படியா பிசாசு உங்களை வழி நடத்துவான். நீங்க சமாதானத்தை இழந்துட்டீங்கன்னா பிசாசு கிட்ட தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். ஹலோ, நல்லா தான் இருந்தேன், அவங்க வந்தாங்கப்பா, 4 வார்த்தை சொன்னாங்க, என்ன அறியாமல நான் கத்திட்டேன்பா, என்ன அறியாமல கொஞ்ச நேரத்தில் என் சமாதானமே போயிடுச்சுப்பா. அவங்க பேசுனதுக்கே பதில் நான் பேச ஆரம்பித்த பிறகு என்னால் அந்த நேரத்தில் கட்டுப்படுத்த முடியாமல் கொஞ்ச நேரத்தில் என் சமாதானம் போயிடுச்சுன்றீங்களே. அதான் அவங்க மூலமாக உங்கள் சமாதானத்தை கெடுக்கும்படியாய் பிசாசு உங்கள் வாயை தூண்டுவான். வாயை, அதான் பிசாசுக்கு இடம் கொடாது இருங்கள்னா. உங்கள் சமாதானம் இழக்காதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். நான் சமாதானத்தில் இருக்கிறேன், அவங்க சொன்னதுனால, இவங்க சொன்னதுனால, அவங்க இது அது இல்லை, இப்படி இல்லை, அப்படி எதுனாலும் என்னுடைய சமாதானத்தை நான் இழந்து போக மாட்டேன். சமாதானம் என்னுடைய ஆவிக்குரிய வர்க்கம், இது ஒரு எனக்கு ஆயுதம். நல்லா புரிஞ்சுக்கிங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட பிசாசை ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆயுதத்தில் ஒன்று நமக்கு கொடுக்கப்பட்ட சமாதானம். அது தேவனுடைய சமாதானம். சமாதானத்தை இழந்துடக்கூடாது. இப்போ இதெல்லாம் நமக்குள்ள இருக்கும்போது தான் நம்ம வாழ்க்கையை என்ன பண்ண முடியும், வெற்றிகரமாக ஓட்டிட்டு போக முடியும். சமாதானத்தை இழந்துட்ட என்ன ஆகும்? சத்தியத்தை இழந்துட்ட என்ன ஆகும்? நீதியை எழுந்துட்டு அநீதி செஞ்சால் எப்படி இருக்கும்? சத்தியத்தை இழந்துட்டா என்ன பண்ணுவோம்? பொய்யான காரியங்களை நம்புவோம். நீதியை செய்யலைன்னா அநீதியை செய்வோம். சமாதானத்தை இழந்துட்டா என்ன பண்ணுவோம்? குழம்பி போயிருப்போம், ஒரே குழப்பத்தில். பாருங்க, பிசாசு வந்துட்டா இதெல்லாம் வந்துடும், குழம்பி போனவர்களாக இருப்போம். சமாதானம் இல்லாமல் எடுக்கிற முடிவுகள் நமக்கு குழப்பத்தின் முடிவுகளாக இருக்கும். ஒரு சமாதானத்திலிருந்து நம்ம ஒரு முடிவு எடுக்கும்போது தெளிவாக எடுப்போம். இந்த சமாதானத்தை இழக்க வைத்து பிசாசு நம்ம தப்பான முடிவு எடுக்க வைப்பான். அதனால் கவனத்தில் கொள்ளணும். எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆயுதம். ஒரு போருக்கு போகிறதுல மிக முக்கியமான ஒரு ஆயுதம் கேடகம், கேடயம். நீங்க பார்த்துருப்பீங்க, அந்த ராஜாக்கள் எல்லாம் கையில் ஒரு கத்தி வச்சிருப்பாங்க, சில ரவுண்டாக வச்சிருப்பாங்க தட்டு மாதிரி, பின்னாடி ஒரு புடி இருக்கும், அது ஒரு கேடயம். சில கேடயம் வந்து ஆள் உயரத்துக்கு இருக்கும், ஃபுல்லாகவே அதில் போய் வச்சுக்கிட்டு முன்னாடி நின்றுவாங்க. சில போலீஸ்காரர்களும் அந்த இதில் செஞ்சுருப்பாங்க, ஒரு மாதிரி ஒரு கட்டையில் செஞ்சுருப்பாங்க, சில இரும்பில் கூட இருக்குது. எதிரிகள் தாக்கும்போது அதை வச்சுட்டு அதில் ஒளிஞ்சிக்கிட்டா என்ன தான் பண்ணாலும் அவங்கள ஒன்றுமே பிசாசை பண்ண முடியாது. பாருங்கள், இந்த ஆயுதங்கள் காட்டிலும் விசுவாசம் என்னும் ஆயுதம் வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஆயுதம்னா நாம் அதில் போய் ஒளிஞ்சிக்கலாம். அந்த பெரிய கேடயத்தை, கத்தி கையில் இல்லாட்டிட பரவாயில்ல, அந்த கேடயத்தை வச்சுக்கிட்டு அவன் எவ்வளோதான் வந்து அம்பு எழுதிட்டே இருந்தாலும் அதை பிடிச்சி நீ நின்று இருக்கலாம். அதில் வந்து என்ன பண்ண, அம்பு பட்டு 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 கீழே விழுந்துட்டு இருக்கும். அந்த அந்த அம்பு உங்களை பாதிக்காது. விசுவாசத்தை விட்டு உங்களை விலகும்படியான சந்தேகங்களை பிசாசு உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும்போது நீங்கள் பிசாசு உங்கள் அருகில் வந்திருக்கிறான்னு புரிஞ்சுக்கிங்க. உங்கள் விசுவாசத்தை ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாது, விட்டு கொடுக்கக்கூடாது, இழந்துடக்கூடாது. அன்னைக்கு நம்பின, இன்னைக்கு என்னால் நம்ப முடியலன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க.
அன்னைக்கு நடக்குன்ற நம்பிக்கை அன்னைக்கு இருந்தது, இன்னைக்கு இல்லையே என்போது கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கீங்க. நீங்க பிசாசு உங்களை சந்தேகத்தின் வாயிலா நடத்துகிறான். உங்கள் விசுவாசம் ஒருபோதும் இழக்காதீங்க. ஹல்லேலூயா. ஏன்னா விசுவாசத்தை மகிமையை கொண்டு வருகிறது. ஆண்டவர் சொல்ற திட்டவட்டமா சொல்றார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீர் இங்கே இருந்திருந்தீரானால் அவர் மரித்து இருக்க மாட்டாரு. அப்பதான் அந்த வார்த்தை சொல்றார், நீ விசுவாசித்தால். அவர் சர்வ வியாபிகர்னு மரியாளுக்கு தெரியல. அவர் அவர் உருவமா சரீரத்தில் இருந்தாதான் அற்புதம் நடக்கும்னா, இப்பெல்லாம் நமக்கு அவளுடைய கூற்று சரியா இருந்தால், மரியாள் என்ன சொல்ல, நீர் இங்கு இருந்தீரானால் என் சகோதரன் மறுத்திருக்க மாட்டான். அவர் சொல்றது கரெக்டா இருந்தா, இப்ப உருவமா இயேசு நம்ம கிட்ட இல்ல, உலகத்துல எங்கேயுமே இல்ல. அப்ப அவரால் ஒண்ணுமே செய்ய முடியாமல் போயிட்டு இருக்கு. அவர் சர்வ வியாபிகிறா, சர்வ. ஆமா, உன்னை அத்தி மரத்தின் கீழே ஏற்கனவே பார்த்துட்டேன். அப்ப அவர் அங்கேயும் இருக்கிறாரு, இங்கேயும் இருக்கிறாரு, எங்கேயும் இருக்கிறாரு, எல்லா இடத்துலயும் இருக்கிற தேவனா இருக்கிறார். சர்ச்சுக்கு வந்தா அற்புதம் நடக்குது, அவர் ஜெபம் வந்தா நடக்குது. இதெல்லாம் ஒரு விதமான ஒரு அற்பமான விசுவாசங்கள் தான். நீ எங்க இருக்கிறியோ அங்கேயும் கடவுள் இருக்கிறார். அவர் பேர் சர்வ வியாபிகர், சர்வ. ஆமா, அது கடவுளுடைய மிக விசேஷித்த தன்மை ஒண்ணு இல்லையா? ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிறாரு, குறிப்பிட்ட எல்லைக்குள்ள இருக்கிறாரு, இல்லது எருசலேம்ல இருக்கிறாரு, இல்ல தேவ ஆலயத்தில் இருக்கிறாரு, அங்க இருக்கிறாரு, இங்க இருக்கிறாரு, இந்த மலை மேல இருக்கிறாரு, மலை கீழே இருக்கிறாரு, இல்ல கடலுக்கு நடுவுல இருக்கிறாரு. இப்படி இருக்கிறாருன்னா அவருக்கு ஒரு எல்லை இருக்குதுன்னு அர்த்தம். அங்கதான் அவர் இருப்பாருன்னா அவர் எல்லைக்குட்பட்டவர். இவர் எல்லைக்கு மேற்பட்டவர், எல்லை இல்லாதவர், எங்கும் இருக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் பரலோகத்திலும் இருக்க முடியும், பூமியில இருக்க முடியும். இந்த பூமியுடைய எல்லா உலகம் முழுவதும் இருக்கிற மக்கள் இருக்கிற எல்லா இடத்துலையும் அவரால் இருக்க முடியும். இங்கேயும் பார்க்க முடியும், இங்கிருந்து அங்க அமெரிக்காவும் அவரால் பார்க்க முடியும். ஒரே நேரத்தில் உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்தையும் அவரால் பார்க்க முடியும். ஏன் சொல்றேன், இந்த 800 ஜனங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட விதத்தில் அவரால் பார்க்க முடியும். அவர் தான் கடவுள். நீங்கள் இருந்தீரானால், நான் அங்கதான்பா இருக்கிறேன், எனக்கு நல்லாவே தெரியும். லாசரு மரிக்க போறான்னு எனக்கு தெரியும், மரிக்கட்டோன்னு விட்டது எனக்கு தெரியும், மரிச்ச பேருக்கு நான் வரப்போறேன்னு எனக்கு தெரியும், மரிச்ச பேருக்கு வந்து உயிரோடு எழுப்ப போறேன்னு தெரியும். நீ தான் சொல்ற, நீர் இருந்தீரானால் மரிக்க மாட்டானே. விசுவாசத்தை இழந்துடக்கூடாது. காலங்கள் கடந்துடுச்சுல. அவன் என்னுடைய நினைப்பு என்னன்னா, கொஞ்சம் சுமாரா சாகிறதுக்கு முன்னாடி வந்தா அவர் ஏதோ ஜெபம் பண்ணி சுகமாக்கிட்டு இருப்பாரு, எப்படியாவது ஒரு ப்ரேயர் பண்ணி அவருக்கு நல்லா ஆகிட்டு இருக்குமே. செத்துற பேர் வந்துட்டீங்களே, செத்துட்டு பேர் வந்தா கூட பாரு, அடக்கம் வேற பண்ணிட்டோமே, புதைச்சு என்ன பண்ணோம், கல்லறை மூடிட்டோமே, நாத்தம் படிச்சு போச்சே, கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சே, நீ இருந்திருந்தா நீங்க சாக விட மாட்டேறீங்களா. அதுதான் அவளுடைய. இந்த எல்லா நாட்கள் கடந்து போச்சு, சூழ்நிலை மாறி போச்சு, இதெல்லாம் கடந்த பிறகு நீங்க வந்துட்டீங்களே, இப்போ எப்படி உங்களால முடியும்? அதுதான் அவருடைய கேள்வி. ஆனால் அவளுக்கு அதையும் தாண்டி ஒன்று இருக்கிறது, அவரால் எல்லாம் முடியும். ஹல்லேலூயா. உலகத்திலே ஒரே ஒரு கேள்வியை நம்முடைய ஆண்டவர் கேட்டு இருக்கிறார். எந்த கடவுளாவது கேட்டு இருக்குதான்னு நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இந்த கேள்வி யார் கேட்க முடியும்? எதையும் செய்ய வல்லவர் தான் அவர் கேட்க முடியும். ஹல்லேலூயா. என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இருக்கா? என்னால செய்ய முடியும், உன்னால சொல்ல முடியுமா? அவரால் எல்லாம் செய்ய முடியும். அந்த விசுவாசத்துல நிற்கிறவங்கள அவன் எத்தனையோ சந்தேக அம்புகளை பாய்ந்து கொண்டு இருக்கிறான். நீ ஒன்னில விசுவாசம் வச்சு அப்படி நிற்க வேண்டியதுதான்.
கர்த்தர் செய்வார், கர்த்தர் நடத்துவார். அவரால் கூடாத காரியங்களை, அவர் வார்த்தையில உண்மையுள்ளவர். அவர் சர்வ வல்ல தேவன். அவர் பெரியவர், ஒரு அதிசயமானவர், ஒரு அற்புதமானவர், ஒரு காலங்களை கடந்தவர். அவர் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் அவரால் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தில் நிற்கும் பொழுது, அவன் எத்தனை விதமான அம்புகள் உங்க மேல் எய்தாலும் பிசாசு உங்களை என்ன பண்ணாது? வீழ்த்தவே முடியாது. வீழ்த்தவும் முடியாது. இதெல்லாம் நம்ம பிசாசை ஜெயிக்கக்கூடிய சர்வாயுத வர்க்கங்கள். இதெல்லாம் உங்களுக்குள்ள எப்படி பாதுகாக்கிறீங்கன்னு பார்த்துக்கங்க. அப்புறம் வாசிக்கலாம். ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும். ஆமா ஆமா, ரட்சண்யம் நமக்கு கிடைச்ச ரட்சிப்பு, நம்ம கேட்டத விலையேறப்பட்ட ரட்சிப்பு. அது சும்மா நமக்கு அது அப்படியே சாதாரணமாக கிடைக்கல, விலை கொடுத்து வாங்க முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சொத்தையும் பணத்தையும் எல்லாத்தையும் எழுது, இந்த உலகத்தில் எல்லாம் பணத்தை கொடுத்தாலும் இதை நம்மளால விலைக்கு வாங்க முடியாது. ஒரு தேவன் மனிதனாகி அப்படி சொந்த ரத்தத்தை சிந்தி, குற்றமற்ற மாசற்ற ரத்தத்தை சிந்தி நம்ம மீட்டெடுத்திருக்கிறார். அப்புறம் தேவ ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்குங்க. கல்லு, பாட்டிலு அதெல்லாம் எடுக்காதீங்க. சண்டைக்கு அந்த இடத்துல எதோ கிடைக்குதோ எடுத்துக்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தை எடுங்க. கர்த்தருடைய ஆமா. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இவரு சொல்லிட்டாரு, அவரு சொல்லிட்டாரு, இப்படிப்பட்ட உதவாத வார்த்தைகளை, மனிதர்கள் சொன்ன வார்த்தைகளை எடுத்து உங்க ஆயுதமா எடுக்காதீங்க. பிசாசு ஜெயிக்க முடியாது. பிசாசு ஒரே ஒரு காரியத்துக்கு தான் நடுங்குவான், கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்னாக அவனால நிற்கவும் முடியாது. ஆண்டவருக்கு முன்னாடி கூட அவன் நிற்க முடியுமா வந்து? ஆனா அவர் என்ன பேசுவாரானா அங்க அப்படின்னு நடுங்குவானா? எனக்கு விரோதமா ஒரு வார்த்தை சொல்லிடுவாரா? அதை அவனால எதிர்க்க முடியாதா? அந்த சக்திக்கு முடியாத, அவனால ஒண்ணுமே பண்ண முடியாதா? கடவுளை முன்னாடி நிற்க முடியும், ஆனா அவர் வார்த்தைக்கு முன்னாடி நிற்க முடியாது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தை வைத்து நம்ம பிசாசை நம்ம ஈஸியா, அவன் 1000 சந்தேகமான காரியங்களை கொண்டு வந்தாலும் அடி விசுவாசத்துல நிற்க முடியும் நம்மளால. வார்த்தையை சொல்லும்போது அவனை வீழ்த்திட்டு போயினே இருக்கலாம். வீழ்த்திட்டு எப்படிப்பட்ட நமக்கு ஒரு சந்தேகத்தையும் பயத்தையும் கொண்டு வரானோ அதற்கேற்ற ஒரு வசனம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை சொல்லும்போது அந்த சந்தேகம் நம்மளை விட்டு விலகி ஓடிடும். ஹலோ, இருக்கீங்களா? ரொம்ப உங்களுக்கு பலகீனம் வரும்போது நீங்க அதற்கான வசனம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுதான் பட்டயம். அதுதான் பட்டயம். நமக்கு அது ஏற்ற வசனங்களை அறிந்து நம்ம சொல்லும் பொழுது அதுல இருந்து நம்ம ஈஸியா ஜெயிச்சுட்டு வந்துடலாம். அதுக்கு தான் வசனத்தை படிங்க, வசனத்தை படிங்க, கர்த்தருடைய வசனத்தை படிங்க. ஏன் சொல்றேன்னா, அதை படிச்சு அதை நீங்க மனப்பாடம் பண்ணி இருதயத்தில் எழுதி வைத்துக்கிங்க. உங்க இதயத்தை நிரப்பி வைங்க. அப்படி நிரப்பி இருக்கும்போது சூழ்நிலைகள் மத்தியில உங்களுக்குள்ள இருந்து அந்த வார்த்தைகள் மேல எழுந்து வரும். பிரச்சனையை அங்க பார்த்த உடனே உங்களுக்குள்ள இருந்து உள்ள வந்து அந்த வார்த்தை கிளம்பி வரும்போது விசுவாசம் உங்களை பொத்துட்டு வரும். அதுதான் தாவீதுக்குள்ள இருந்து வந்தது. பிரச்சனை பார்த்தோன்னு அவன் மட்டும் துடிக்கிறான், குதிக்கிறான். ஏன்னா அவனுக்குள்ள கர்த்தரை குறித்த அறிவும் வார்த்தையும் சிந்தையும் நிறைந்து இருக்கிறபடினால எல்லாரும் கோலியாத்து பார்த்து பயந்தாலும் இவனுக்கு பயம் இல்லை. ஏன்னா நான் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன், என் தேவன் யார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இதெல்லாம் நினைவுக்கு வருகிறது அவனுக்கு. அதனால தான் எல்லாரும் பயந்தாலும் அவனுக்கு பயம் வரல. ஏன்னு கேட்டனா அவன் வார்த்தையில நிற்கிறான். அவன் வார்த்தையில நிற்கிறான். பாருங்க, பிரச்சனையை பார்த்து பயப்படுறனா அவனுக்குள்ள வார்த்தை இல்லைன்னு அர்த்தம். ஒரு சின்ன காரியத்தை குறித்து நீ வந்து சமாதானத்தை இழந்துறனா உனக்குள்ள வார்த்தை இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு தான் வசனத்தை படிங்க, தியானம் பண்ணுங்க. இங்க கேட்கிற பிரசங்கத்தை வசனங்களை குறிச்சிக்கிட்டு போய் வீட்டில் போய் மறுபடியும் வாசிங்க. அப்போதான் கடவுள் வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய வெளிப்பாடுகளை கொடுப்பார். இந்த ஞாயிற்றுக்கிழமை கேட்குற இந்த பிரசங்கம் வந்து கொஞ்சம் தான்,
நீங்க இங்க கேட்கிற காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் தான். ஆனா நீங்க இந்த ஒரு வாரம் மற்ற நேரங்களில செலவிடுற நேரம் தேவ சமூகத்திலும் வேதத்தை வாசிக்கிறதுல தான் கர்த்தர் உங்களோட அதிகமாய் இடைப்படுவாரு. நல்லா புரிஞ்சுக்கிங்க. வாரத்துக்கு ஒரு நாள் வருகிறதன் மூலமாக மாத்திரம் நம்ம பெரிய வளர்ச்சியோ, எழுச்சியோ, ஆவிக்குரிய மலர்ச்சியோ அடைய முடியாது. பிரதரை கூட நான் கூட கொஞ்சம் அப்படி பேசுற மாதிரி இருக்குது இல்ல? என்ன பண்ற? அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிக்குது. வளர்ச்சி, முதிர்ச்சி, வளர்ச்சி, மலர்ச்சி. அதாவது நல்லா புரிஞ்சுக்கிங்க. நம்ம அனுதினமும் கர்த்தரோட உறவாட கற்றுக்கொண்டு இருக்கணும். தினந்தோறும் வேத வசனங்களை என்ன பண்ணணும்? படிக்கணும். கர்த்தர் ஒரு வார்த்தையாவது நம்மளோட பேசணும். அதுக்காய் காத்து இருக்கணும். வேதத்திலிருந்து கடவுள் பேசுகிற ஒரு அனுபவம் நமக்கு வேணும். அதுதான் உங்க வாழ்க்கையில ஆவிக்குரிய பெரிய வளர்ச்சி கொண்டு வரும். சபைக்கு வாரத்துக்கு ஒரு நாள் வருவதனால உங்களுக்குள்ள பெரிய வளர்ச்சி வருவதற்கு ரொம்ப கஷ்டம். நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஏன்னா இந்த மாதிரி அனுபவங்களை கடந்து வந்திருக்கு. வாரத்துக்கெல்லாம் கரெக்டா வாரமான கரெக்டா சர்ச்சுக்கு போயிடுவேன். மிஸ் பண்றதில்ல. முதல் ஆளா இருப்பேன். ஆனா அந்த இடத்துல கேட்கும்போது, ஆராதிக்கும்போது எல்லாம் நல்லா இருக்கும். அப்படியே கடவுள பரலோகத்துல இருக்கிற போல அந்த நாட்டிகம் இருக்கும். ஆனா மத்த 6 நாட்களும் நான் தேவனுக்குள்ள சரியான ஆவிக்குரிய ஜீவியத்துல இல்ல. தொழுது கொள்ளல, ஆராதிக்கல, வேதத்தை படிக்கலன்னும்போது, அடுத்த ஆராதனை நாட்டிகம் எப்போ வரும்னு இருக்கும். அதுவரைக்கும் என்னுடைய வறட்சியை பார்க்க முடியும். அன்னைக்கு இருந்த விசுவாசம் மறுநாள்னாவும், திங்கட்கிழமை கொஞ்சம் இருக்கும். செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் குறையும். அப்படியே குறைஞ்சு குறைஞ்சு சனிக்கிழமை பார்த்தா சுத்தமா ஒண்ணுமே இல்ல. நான் உலகத்தானா மாறிட்டு இருப்பேன். ஆவிக்குரியவனா ஞாயிற்றுக்கிழமை இருந்திருப்பேன். சனிக்கிழமை உலகத்தானா மாறிடுவேன். மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனா தான் மறுபடியும் ஆவிக்குரிய காரியங்கள் ஞாபகத்துக்கு வரும். அப்பதான் வேத வசனம், ஜெபம், ஆராதனை ஞாபகத்துக்கு வரும். அதனால என்ன ஆச்சுன்னா, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு உயர்ந்த இடத்துக்கு வளர்ச்சி என்னால அடைய முடியல. ஆவிக்குரிய வாழ்க்கை மாத்திரம் இல்ல, நான் உலக பிரகாரமான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள உயர்ந்த நிலைக்கு வர முடியாத காரணம், ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சி தான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையும் வளர்ச்சிக்கு கொண்டு வர்றதுக்கு மிக முக்கியமான காரியம். நம்ம ஆவிக்கிற வாழ்க்கையில ஒரு சரியான நிலையில் இருந்தோம்னா, உலகத்தின் காரியங்களை மிக ஈஸியா ஜெயிச்சுட்டு போயின்னே இருப்போம். ஆண்டவருக்கு நமக்கும் ஒரு நல்ல உறவு இருந்தா, இந்த உலகத்து காரியங்களை ஜெயிக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. இந்த வாழ்க்கையில உலக வாழ்க்கையில சக்சஸ் பண்ணி வியாபாரத்திலோ, வேலையிலோ, மற்ற காரியங்கள உயர்வு அடைகிறது பெரிய விஷயமே கிடையாது. நம்ம கர்த்தரோடு நடந்தாலே போதும். நம்முடைய காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமா அமைஞ்சிரும் பாருங்க. இந்த ஒரு அனுபவம் நமக்கு இருக்கனால நம்ம கூட இருந்து கர்த்தர் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அதனால நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரோட நடக்கிற அனுபவம் நமக்கு நிச்சயமா தேவையா இருக்கு. ஹலோ? கர்த்தருக்காக நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். நேரத்த கொடுக்க பழகிக் கொள்ளுங்க. நேரத்த கொடுங்க. நேரத்த கொடுக்காம கடவுளுக்குள்ள வாழ்க்கையில நம்மளால வளருவது ரொம்ப கஷ்டம். நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்குறோம். வேலைக்கு போறோம். டிவி கூட நம்ம டைம் கொடுக்குறோம். இப்ப வந்தது செல்போன். அது கூட கொஞ்ச நேரம் நம்ம டைம் கொடுக்குறோம். அது கூட டைம் கொடுக்குறோம். ஃப்ரெண்டுங்களோட பேசுறதுக்கு டைம் கொடுக்குறோம். இல்லையா? எல்லாத்துக்கும் டைம் கொடுக்குறோம். ஆனா அனுதினமும் ஒவ்வொரு நாளும் தேவனோடு உறவு கொள்வதற்காய், தேவனோடு நெருங்குவதற்காய், அவரை புரிந்து கொள்வதற்காய், தனிப்பட்ட விதத்துல தேவன் என்னோடு பேசணும். நீங்க படிச்சு, நீங்க பைபிள புரிஞ்சுக்கிட்டு, அதிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு பேசுறாரு பாருங்க. அந்த அனுபவத்துக்கு நிகரான அனுபவம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா! நீங்க என்னதான் சபையில உட்கார்ந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்டு கர்த்தர் உங்களோடு பேசினாலும், இது நல்ல அனுபவம் தான். இது உங்களுக்கு வளர்ச்சிக்கானது தான். அதை காட்டிலும் நேருக்கு நேராய் கர்த்தர் உங்களோடு பேசுகிற ஒரு அனுபவம் ஒண்ணு இருக்கு. அது நீ வேதத்தை படிச்சு தேவ சமூகத்தில் அமர்ந்து கர்த்தர் பேசுகிற உணர்வுக்குள் வரும்போது, உங்களுடைய விசுவாசத்தை வேற லெவலுக்கு தட்டி கொண்டு போயிடும். ஹலோ? எத்தனை பேர் கடவுளோட பேச ஆசை? அவங்களோட பேச ஆசையா இருக்கிறாரு. அவங்களோட ஆமா. உங்களை நடத்த ஆசையா இருக்கிறார். உங்களுக்கு உணர்த்த ஆசையா இருக்கிறார். உங்களை சிறந்த முறையில நடத்தணுன்றது அவரு ஆவலாவே இருக்கிறாரு. ஆவலாவே ஆமா. நாம தான் அவருக்கு நேரம் கொடுக்கிறது இல்ல. நமக்காக அவரு நிறைய நேரத்த கொடுத்து காத்துக்கொண்டு இருக்கிறார். காத்துக்கொண்டு இருக்கிறார். இந்த கெட்ட குமாரன் எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிட்டான் பாருங்க. அவன்
அவன் கெட்டு சீரழிஞ்சு போனவனுக்காக இவர் வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்கிறார். தினந்தோறும் தன் வாசல் வந்து எட்டி பார்க்குறான், வரானா, இந்த பக்கம் வரானா, இந்த பக்கம் வரானா. அவன் வர்றான், அவன் இப்போ அவன் தலையை பார்த்த உடனே உருவழிஞ்சு போயிருக்கிறான். பல நாள் சாப்பிடல, நல்ல ட்ரெஸ் இல்லை, அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய இப்போ உருவம் எப்படி இருந்திருக்கும். அவன் தூரத்தில் வருவதை கண்டு என்ன அது காட்டுது, என்ன காட்டுது? என் அன்பை புரிஞ்சுக்காம, என் கூட இருக்கிறதை விரும்பாம, யாரோ எதையும் சொன்னாங்கன்னு கேட்டு என் அன்பை விட்டு, என் உறவை விட்டு வெகு தூரம் போயிட்ட. ஆனா திருப்பி என்கிட்ட வரணும் நீ நினைச்ச பாரு, நீ வரணும்னு நினைச்ச உடனே நான் உங்ககிட்ட வரேன்னு சொல்லி அவர் ஓடி வந்து கட்டி பிடிச்சி அணைத்து மாறி மாறி முத்தமிட்டு, முத்தத்தாலே பதில கொடுத்தாரு அவனுக்கு. நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன்ப்பா, நீ கலங்காத, திகாத, நான் ஒருபோதும் நான் வெறுக்க மாட்டேன். நீ 1000 தப்பு பண்ணி என்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் நீ என் மகன் தான், நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லி உன்னோட உறவுகள்ல ஆசையா இருக்கிற ஒரு தெய்வம். இந்த அன்புள்ள தெய்வத்துக்காக நீங்க எவ்வளவு நேரம் செலவிடுறீங்க? உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல், ஒரு வெற்றிகரமான வாழ்க்கைக்கு கர்த்தரிடத்துல நேரத்தை கொடுங்க. நீங்க படிக்கிறவங்களா இருக்கலாம், குடும்பஸ்திரியா இருக்கலாம், வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், இல்லை வேலை இல்லாதவங்களா இருக்கலாம். எதுவாக தான் இருக்கும். உங்கள் வாழ்க்கை ஒரு உயர்ந்த நிலையில் நீங்கள் வரணும்னா, உங்கள் படிப்பில் மேலே வரணும், உங்கள் குடும்பத்தில் நான் எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமாக பாத்திரமா இருக்கணும், என் வேலையில் நான் செய்கிற மிக ஒரு சாதாரண ஒரு வேலை பெருக்கிற வேலை கூட இருக்கலாம், மிக எளிமையான சாதாரணமான மிக குறைந்த சம்பளத்தில் எல்லாரும் ரொம்ப கீழ்மட்ட ஒரு வேலையில் நான் செய்து கொண்டு இருக்கணும் இருந்தாலும், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தரோடு இணைந்து அந்த வேலையை பொறுப்புள்ளவர்களாய் செய்தால் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவது நிச்சயம். ஹல்லேலூயா. கர்த்தரோட வாழ கத்துக்குங்க. கர்த்தரோட வாழும்போது பிசாசை ஜெயிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. கர்த்தர் ரொம்ப நல்லவர், கர்த்தர் ரொம்ப நல்லவர். இதுக்கு நிகரான வார்த்தை ஒன்று என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. கர்த்தர் நல்லவர் என்ற வார்த்தைக்கு மேல என்ன இருக்குது? கர்த்தர் நல்லவர். அவருக்கா நேரத்தை செலவிடுங்க. ஒரு மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? அதாவது பிரச்சனை அங்க ரொம்ப இயேசுவால இந்த மரண துக்கத்தால் நிறைந்தவராய், நாளைக்கு என்னெல்லாம் நடக்க போது அவருக்கு எப்படி தெரியுது, எப்படியெல்லாம் அடிக்க போறாங்க, எப்படியா ரத்தம் சிந்த, அந்த வலி எப்படி இருக்கும், எல்லாரும் அவரால் முன்கூட்டியே அந்த வழியை உணர்ந்து தான் கெச்சமேனே தோட்டத்தில் அவர் என்ன பண்றாரு. ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது, எல்லாரும் சிதறடிக்க போறீங்க, எல்லாம் ஒரு பக்கம் ஓட போறீங்க, சிலர் மறுதளிக்க போறீங்க, என்ன பண்ணணும்னு தெரியாத பயந்து ஓட போறீங்க, ஒளிந்து கொள்ளுகிற ஒரு சூழ்நிலை வந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரப்போகுது. சொல்ற விழித்திருங்க, இந்த பிரச்சனை எப்படி மேற்கொள்ள போகிறேன், அதான் விழிப்பு. நீங்க இந்த ஒரு பிரச்சனை வந்து கொண்டு இருக்கிறது, நீங்க விழிப்பா இருந்தா நீங்க இதை மேற்கொள்ள முடியும், அதான் விழித்திருங்கன்னு சொல்றாரு. அவங்க தூங்கின்னு வழிஞ்சிட்டு இருக்காங்க. விழிப்பா இருந்தாதான் பிரச்சனை எதிர்கொள்ள முடியும். இயேசுவே சொல்றாரு, விழித்திருங்க, சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருங்கள். அப்போ ஒரு விழிப்புள்ள ஜீவன் நமக்கு தேவை. பிரச்சனையில மாட்டிக்கொள்ளாம இருக்கணும்னா ஒரு விழிப்பு தேவைன்னா, விழிப்புன்னா என்ன, ஒரு கவனம் தேவை. நம்ம என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம், யாரோடு பேசி கொண்டு இருக்கிறோம், சோதனை போய் விளிம்பில் நிற்கிறது, சோதனையுடைய நாங்களாம் விழமாட்டோம், நாங்களா சோதனை விளிம்புன்னா அந்த ஒரு உயரமான இடத்துல கொஞ்சம் ஸ்லிப்பானா விழுந்து கீழே போயிட வேண்டியதுதான். அந்த மாதிரி இடத்துல நான் வடிவேல் ஒரு பஸ்ஸில் நின்றுட்டு நிற்பார் பாரு, எங்களெல்லாம் எங்களெல்லாம் பிடிக்காதீங்கன்னு ஒரு பிரேக் அடிச்ச உடனே உடச்சிட்டு வேற மாதிரி சிலர் எப்படி நாங்கள் ஆதி கிறிஸ்தவர்கள், நாங்களாம் அப்படி நிற்போம் இப்படி நிற்பன்றாங்க பாரு. அது சோதனை விளிம்பில் நாங்களாம் ரொம்ப எச்சரிப்பாக இருப்போம். அப்படி இல்லை,
சோதனை விளிம்பில் நிற்கிறதே ரிஸ்கான ஒன்று தான். நாம் போய் அங்கே நிற்கக்கூடாது. நம்ம ஒரு ஷேப்பான இடத்துல நிற்போம். ஷேப்பான பாதங்களை ஊண்டி நிற்கக்கூடிய, காத்தடிச்சாலும் மழை அடித்தாலும் அப்படியே ஆடாமல் நிற்கக்கூடிய இடத்துல நிற்போம். அதுதான் சத்தியத்தில் நிற்கிறது. அதுதான் வார்த்தையில் நிற்கிறது. சோதனை விளிம்பில் நின்றா எப்போ விழுவுன்னு தெரியாது. லைட்டாக டச் பண்ண விழுந்துடும். அதெல்லாம் நிறைய பேர் அந்த மேல் மாடியிலலாம் கொஞ்சம் ஸ்லிப்பாகி விழுந்து மரித்து போனவர்கள் உண்டு. கொஞ்சம் கவனம் சிதறினா காலி. அப்படி கவனம் சிதறினாவே விழக்கூடிய இடத்துல நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் ஒரு ஷேப்பான இடத்துல நிற்போம். அது கர்த்தருடைய சமூகத்தில் நிற்போம். ஹல்லேலூயா. அது ஷேப்பான இடத்துல நிற்போம். தேவனோடு நடப்போம். தேவனோடு நிற்போம். பிசாசு நம்மை வீழ்த்த முடியாது. பிசாசு நம்மை வீழ்த்த முடியாது. கர்த்தருக்காக நேரத்தை கொடுப்போம். கர்த்தருடைய சமூகத்தில் சேருவோம். கர்த்தருடைய சத்தத்தை கேட்போம். கர்த்தருடைய ஆலோசனை கேட்போம். நம்முடைய வாழ்க்கையை வெகு சீக்கிரத்தில் தேவன் சக்சஸ்ஃபுல்லாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடுமா? விசுவாசம் என்ன கேடகம், ஆவியின் பட்டயமாகிய வேத வசனம்